பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இந்த காலை வேளையில தேவனை சந்திக்கவும் ஜெபிக்கவும் அவர் வசனத்தை கேட்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க தேவ வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தலைப்பு நம் தெய்வம். நம் தெய்வனை குறிச்சு வேத வசனத்துல அருமையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அறிகின்ற அறிவுல நாம் வளர வேண்டும். வேத வசனம் அவரை குறிச்சு என்ன சொல்லுதுன்னு நாம் பார்ப்போமா? முதலாவது என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம் தேவனை குறித்து அருமையான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் யார் தேவனுங்க? நம்ம தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை சதா காலமும் மரணம் பரியந்தும் நம்மளை நடத்துகிற நம் தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? சகல கிருபை பொரிந்தன தேவனாக நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கிருபையால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையால நம்ம பலப்படுகிறோம், கிருபையால நம்ம நிலைநிறுத்தப்படுகிறோம், கிருபையால தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். கிருபை நம்மள லௌகீகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் வெறுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதியில நடக்க கிருபை நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம் தேவன் சகல கிருபை பொரிந்தனவராக, கிருபை நிறைந்த தேவனாக நம் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் நம்ம கரத்தை இன்றைக்கு பிடிச்சிருக்கிறார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நம் தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அவர் கிட்ட சமாதானம் இருக்குதுன்னு சொல்லல, அவரே சமாதானமாக இருக்கிறார். சமாதானத்தின் மூலாதாரமாக நம் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக டென்ஷன்ல இருக்கலாம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காலை வேளையில நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம் தேவன் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். அவர்கிட்ட தான் சமாதானம் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது உங்க உள்ளங்களை தேவன் சமாதானத்தினால நிரப்புவாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பாருங்க, யாருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், இரக்கங்களின் பிதாவாக நம் தேவன் இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு சகல விதமான ஆறுதலின் தேவனாக நம் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறவராக, சகல விதமான ஆறுதல். எந்த பிரச்சனையுமே ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கு என்ன கலக்கத்துல நீங்க இருந்தாலும் தேவனுடைய ஆறுதல் இந்த காலை வேளையில உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சமூகம் இந்த நேரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வசனம் உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறது. அவர் ஆறுதலின் தேவனாக நம் தேவன் இருக்கிறார். உங்க கவலைகளை நீங்க தனியா சுமக்க தேவையில்ல, உங்க நோவுகளை நீங்க தனியா சுமக்க தேவையில்ல. தேவன் கருத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போதே தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துறவராக நம் தேவன் இருக்கிறார். அடுத்த வசனம் ரோமர் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை என்னோடு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நம் தேவன் பொறுமையும் ஆறுதலும், ஆங்கிலத்துல the God of encouragement, நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பல சோர்வுகள் வருகிறது நிஜம்தான், பல கவலைகள் வர்றது நிஜம்தான். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க வேலைக்கு போகும்போது, இல்ல உங்க காலேஜுக்கு போகும்போது பல அலுவல்கள்ல நம்மளுக்கு சில சோதனைகள், சில வேதனைகள், சில பாரங்கள் வரலாம். ஆனா இது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பெல்லாம் நம்ம முகம் அவருடைய முகத்தை பார்க்கிறதோ அப்பெல்லாம் நாம் தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம், நாம் உற்சாகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மளை தூக்கி சுமக்கிற வார்த்தைகளாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. அதே 15வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம் தேவன் நம்பிக்கையின் தேவனா இருக்கிறார். நம்பிக்கை பெருகும்படி சந்தோஷத்தினாலும்
சமாதானத்தினாலும் நம் தேவன் நம்மளை நிரப்புகிற நம் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க உற்சாக அடியுங்க. தேவன் உங்களை இந்த காலை வேளையில சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. ஹல்லேலூயா. நம் தேவன் மகிமையின் தேவனா இருக்கிறார். உங்களோடவும் இன்னைக்கு அந்த மகிமையின் தேவன் தரிசனமாகி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை நாங்க தியானிச்சிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் தேவன் நித்தியமும் எங்களை நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். எல்லா கிருபையின் தேவனாக நீர் இருக்கிறீர். சமாதானத்தின் தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், நம்பிக்கைக்கு ஏதுவாக எங்களை நடத்துகிறவர், சமாதானத்தினால சந்தோஷத்தினால எங்க உள்ளத்தை நிரப்புகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, மகிமையின் தேவன், எங்களை மகிமையால நீர் முடிசூட்டி மகிமையால எங்களை நீர் மூடிக்கொண்டு கடைசி மட்டும் எங்களை வழி நடத்தி மகிமையிலே நாங்க போய் சேரும் மட்டும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற எங்க கரம் பிடிச்ச நல்ல தேவனாக இருக்கிறீர். உமக்கே நாங்க ஸ்தோத்திரத்தையும் துதிகன மகிமையும் நாங்க செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.